பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஅத் தாபியன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويوم يحشرهم وما يعبدون من دون الله فيقولوا أأنتم أضللتم عبادي هؤلاء أم هم ضلوا السبيل. صدق الله العلي العظيم. இறை மறுப்பாளர்களான அவர்களையும் அல்லாஹ்வை அன்றி அவர்கள் வழிபடுகின்றவற்றையும் அவன் ஒன்று திரட்டுகின்ற நாளில், நீங்கள் தான் என் அடியார்களான இவர்களை வழிதவறச் செய்தீர்களா அல்லது இவர்களாகவே வழிதவறி விட்டனரா என்று கேட்பான் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மறுமை நாளில், விசாரணை நாளில் கேள்விகள், பலவிதமான கேள்விகள் நடக்கும். அடியார்கள்ட்ட அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். ஒரு ஹதீஸில் 4 விஷயத்தை அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்டு அந்த 4க்கு பதில் சொல்லாமல் ஆதமுடைய மகனுடைய கால்கள் முன்னாலும் போகாது பின்னாலும் வராது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்போ கேள்வியில், பலவிதமான கேள்விகளில் ஒரு கேள்வி, அல்லாஹ் அன்று யார் யாரெல்லாம் யாரையெல்லாம் வணங்குகிறார்களோ அவரிடம் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். மனிதர்கிட்ட மாத்திரமல்ல, அல்லாஹ்வை தவிர்த்து வேற யார் யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அந்த வழிபடப்பட்டவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா அவர்கிட்ட கேள்வி கேட்பான். நீங்க யார் என்ன வழிபட சொன்னீங்களா, நீங்க யார் உங்களை வழிபட சொன்னீங்களான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். அப்போ கடவுளிடம் விசாரணை. அல்லாஹ் யார்கிட்ட விசாரிக்கிறான்? கடவுள்கிட்ட விசாரிக்கின்றான். அதனால தான் ஷரியத்தின் அடிப்படையில், எந்த அடிப்படையிலும் யாரும் சாஷ்டாங்கம் செய்யக்கூடாது. மற்றவங்க காலில் பையன் விழக்கூடாது, புள்ள விழக்கூடாது, பெரியவங்களுடைய காலில் விழக்கூடாது, யார் காலில் விழக்கூடாது. அல்லாஹ் ஒருவனுக்கும் சிரம் பண்ணிய வேண்டும். நம்மளோட நெற்றி யாரை நோக்கி, நம்ம யாருக்காண்டி சிரம் பண்ணிக்கணும்? அல்லாஹ் வரும். வயசுல மூத்தவங்களா இருக்கிறாங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போன்னு சொல்றோமா இல்லைங்களா? இன்னைக்கு நம்மள்கிட்ட சில கலாச்சாரம் இருக்கிறது, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. யாருடைய ஆசீர்வாதம் அவசியம் இல்லை. அல்லாஹ்ட்ட துஆ போதும். அல்லாஹ்ட்ட நம்ம நினைச்சிட்டோம், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றாலே போதுமான. ஒரு காரியத்துக்கு போற ரப்பே, என்னுடைய காரியத்தை லேசாக்கி வை, அதில் வெற்றியை கொடு. 2 ரக்காத் தொழணும், ஹாஜத் நஃபில் தொழணும். அந்த காரியம் வெற்றி அடைஞ்சா 2 ரக்காத் ஷுக்ரியா நஃபில் தொழணும். முடிஞ்சு போச்சு. குறைந்தபட்சம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாலே போதுமானது. நம்ம நிறைய சொல்லியிருக்கோமா இல்லைங்க? ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகம் தொலைஞ்ச உடனே, என் ஒட்டகம் கிடைச்சதுன்னா நான் அல்லாஹ்வை நான் புகழ்வேன் என்று சொன்னார்கள். ஒட்டகம் கிடைச்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் நினைத்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தழுவார்கள், பொழுது நோன்பு வைப்பாங்க அல்ல தொழுவாங்க, என்னமோ செய்வாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒண்ணுமே செய்யலை. சஹாபிகள் கேட்டார், யார் ரசூலல்லாஹ், ஒட்டகம் கிடைச்சா அல்லாஹ்வை புகழ்வேன்னு சொன்னீங்கன்னா, ஆனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டேனா இல்லையா என்று கேட்டார்கள். அப்போ ஒரு காரியத்துக்கு போகும்போது தவக்கல் அலல்லாஹ், குறைந்தபட்சம் யா அல்லாஹ் உன் மீது நம்பிக்கை வைத்து நான் செல்கிறேன் என்று சொல்லி கிளம்பி போறோம். சரி, அந்த காரியத்தில் வெற்றி அடைந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழும். சரி, குறைந்தபட்சம் இதாவது இருக்கிற மாட்டேன். இதை தாண்டி 2 ரக்காத் நஃபில் தொழுகிறது, ஹாஜத் நஃபில் தொழுகிற, யா அல்லாஹ் இந்த காரியத்துக்காண்டி போற காரியத்தை எனக்கு லேசாக்கி வை. நான் பயணம் செய்கின்றேன், இந்த பயணம் எந்த ஒரு தீங்கில்லாத அளவுக்கு பாதுகாப்பான பயணமா ஆக்கி வை என்று துஆ செஞ்சுட்டு, தொழுதுட்டு துஆ செஞ்சுட்டு போறதோ, அந்த காரியம் வெற்றி அடைந்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி 2 ரக்காத் தொழுகிறதோ, இதெல்லாம் அதிகப்படியான விஷயங்கள், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். இதை தாண்டி ஒரு காரியத்துக்கு போறோம், பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ, பெரியவங்க காலில் விழுந்துட்டு போ, அத்தா அம்மா காலத்தை உழுந்துட்டு போ, தாத்தா காலில் உழுந்துட்டு போ. இதுவெல்லாம் மார்க்க ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாது. மார்க்க ஒரு காலம் இது அதிகம் அங்கீகரிக்காது. எந்த அளவுக்கு என்று சொன்ன 2 கபரு,
கபர் இருக்கா இல்லைங்களா? கபர் அடக்கம் பண்ணக்கூடிய 2 கபர், அது 2க்கு மத்தியில் உள்ள இடம் நல்ல இடமா கெட்ட இடமா? சுத்தமான இடமா அல்லது என்னது அசிங்கமான இடமா? சுத்தமான இடம் தானே. அந்த இடத்துல தொழுக கூடுமா கூடாதா? தொழுக கூடும். ஜுயிலத்தில் மசாஜிதா, பூமி முழுவதும் உங்களுக்கு தொழக்கூடிய இடமாக ஆக்கப்பட்டது என்று ஹஜரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனக்கு முந்திய நபிமார்கள் கொடுக்கப்படாத 5 சிறப்புகள்ல ஒண்ணு ரசூலுல்லாஹ் சொல்லும் போது பூமி முழுவதும் எனக்கு தொழுகை இடமாக ஆக்கப்பட்டது. இவன் ஒரு கபரு இன்னொரு கபரு 2க்கு மத்தியில் இடம் இருக்குது. தொழுகை நேரம் வந்துருச்சு. இப்ப அந்த இடத்துல தொழலாமா தொழக்கூடாதா? தொழலாம் தானே. ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுக ஆரம்பிச்ச உடனே மிரட்டினார்கள், சத்தம் போட்டாங்க. அந்த இடத்துல தொழுகிட்டு இருக்கிறீங்க, அந்த இடத்துல தொழலாமான்னு கேட்டார்கள். தொழுக கூடும், ஆனா இவங்க தொழுகை தான் தொழுகிறாங்க. பின்னால் வந்து பார்க்கக்கூடியவங்களோ அல்லது இதுக்கு பிறகு வரக்கூடியவங்களோ கபூருக்கு தொழலாம் போல் தெரியுது, கபூருக்கு சஜ்ஜா செய்யலாம் போல் தெரியுது, ஒரு எண்ணம் வந்துவிடும் என்பதற்காக வேண்டி ஹஜரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மிரட்டினார், அந்த இடத்துல தொழக்கூடாது என்று சொன்னார்கள். அப்ப உள்ளத்துல கூட என்ன செய்யக்கூடாது, ஒரு சின்ன சஞ்சலம் கூட வந்துடக்கூடாது. நம்ம வந்து தொழுகிறது அல்லாஹ்வுக்கு தான் தொழுகிறோம், மற்றவங்க அதை பார்த்துட்டு வழி தவறி போயிடக்கூடாது என்ற எண்ணங்கள் யாருடைய உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது என்பது ஆணித்தரமாக இருந்தார்கள் முன்னோர்கள் எல்லாம். அதனால கபர் உள்ள இடத்துல தொழக்கூடாது என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வை அது தொழுகிறது என்பது, அது வணங்குறது என்பது இஸ்லாத்தில் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிறைய பேர் என்ன செய்வாங்களா இல்லையா, போன்ல பேச வணக்கம் சொல்றோமா இல்லைங்களா, வார்த்தையிலோட அந்த வணக்கம் வரக்கூடாதுவாங்க. மேன்மக்கள் என்ன சொல்லுவாங்க, வார்த்தையில விட வணக்கம் என்று. வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு, இபாதத் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு தவிர மற்ற யாருக்கும் கிடையாது. அது வார்த்தையில விட சொல்லி வரக்கூடாது. அதாவது செயல்பாட்டில் மட்டும் இல்ல, நம்ம செயல்பாட்டில் மட்டும் வணக்கம் என்பது அல்லாஹ் கொண்டு இல்லை, வார்த்தைகளோடு வரக்கூடாது என்று சொல்வார்கள். அதனால எந்த நிலையிலும் என்று வணக்கம் என்று செய்வதை என்ன செய்ய ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லாஹ் ஒருவனுக்குத்தான், அல்லாஹ் ஒருவனுக்குத்தான். சஜ்ஜானா அல்லாஹ் ஒருவனுக்குத்தான், ருக்கு என்பது அல்லாஹ் ஒருவனுக்குத்தான், இபாதத்தில் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான், நோன்பு அல்லாஹ் ஒருவனுக்குத்தான், ஹஜ் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான், எல்லாமே அல்லாஹ் ஒருவன். அந்த இபாதத்து முழுவதும் அல்லாஹ்வை சார்ந்தது, வேற யாருக்கும் கிடையாது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுல கேள்வி கேட்பா மறுமை நாள்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பின்பற்றினார்களா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தாயாரை வணங்கினார்களா இல்லைங்களா? அல்லாஹ் எழுப்பி கேட்பான். உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வணங்கினார்களா இல்லைங்க? அந்த மக்கள் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். وَإِذْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنَ مَرْيَمَ أَنْتَ قُلْتَ لِلنَّاسِ اتَّخِذُونِي وَأُمِّيَ إِلَٰهَيْنِ مِن دُونِ اللَّهِ. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கேட்பான் அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல, என்னை வணங்கணும் நீங்க சொன்னீங்களா? அதான் தன்னைத்தானே அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்பான், உங்களை வணங்க வேண்டும் என்று அந்த மக்களுக்கு சொன்னீங்களா? உங்களுடைய தாயை அந்த மக்கள் வணங்க வேண்டும் என்று அந்த மக்களுக்கு நீங்க சொன்னீங்களா? அந்த மக்கள் வணங்குறார்கள், அந்த மக்கள் உங்களை வணங்க. இப்ப யாருக்கு கேள்வி? கடவுளிடம் கேள்வி. அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கிறான், உங்களை வணங்க வேண்டும் என்று அந்த மக்களுக்கு நீங்க கட்டளை பிறப்பித்தீர்களா? உங்களை தாயை வணங்க வேண்டும் என்ற அந்த மக்களுக்கு கட்டளை பிறப்பித்தீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கும்போது அவர் சொல்வார்கள், எனக்கு தகுதி இல்லாத ஒன்று நான் எப்படி சொல்வேன்? இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்த. நான் ஏதாவது சொல்லியிருந்தா உனக்கு தெரியுமா ரப்பே? நான் ஏதாவது சொல்லியிருந்தோம்னா உனக்கு தெரியுமா இல்லையா? நான் சொல்லவே இல்லையா ரப்பே என்று அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்பார்கள். வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ் வகாலத்தில் நஸாரல் மஸீஹ் இப்னுல்லாஹ் ذلك قولهم بأفواههم. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஒரு செய்தி, சூரத்து தௌபால சொல்றான். உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொன்னார்கள். ஆனா இதெல்லாம் அவர்கள் தங்கள் வாயால சொல்லுவார்கள், அந்த மக்கள் தங்களுடைய வாயால சொல்கிறார்கள். அந்த நபிமார்கள் எங்களை சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை குர்ஆன்ல பதிவு செய்கின்றான். அப்ப வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்குத்தான், இபாதத் என்பது அல்லாஹ் ஒருவனுக்குத்தான். ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை சொல்வார்கள், ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு சிரம்பணிய வேண்டும் என்று இருந்தால், ஒரு அடியான்
இன்னொரு அடியானுக்கு சிரம்பணிய வேண்டும் என்று இருந்தால் நான் மனைவிமார்களை பார்த்து சொல்லியிருப்பேன், பெண்களை பார்த்து சொல்லியிருப்பேன், உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் சஜ்ஜா செய்யுங்கள் என்று. ஆனால் அது கூட ஷரியத்தில் இல்லை, அது கூட செய்யக்கூடாது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப யாருக்கும் எந்த நிலை சஜ்ஜா செய்யக்கூடாது, யாருக்கும் யாரும் எந்த அடியானுக்கும் என்ன செய்யக்கூடாது, இபாதத் என்பது செய்யக்கூடாது. இபாதத் என்பது அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் தகுமானது என்பதை இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.